எங்கள் நிலத்தை அரசு ஒவ்வொரு காரணத்துக்கு சொல்லி எங்கிட்ட எடுக்கப்பட்ட இடம் தான் எல்லா இடமே. இந்த நீங்கள் இருக்க காந்தி சிலையிலேருந்து இந்த பக்கம் சர்ச்சு இருக்கட்டும், டிஜிபி ஆஃபீஸாக இருக்கட்டும், கைரேகை ஆஃபீஸாக இருக்கட்டும், இந்த காவல்துறையாக இருக்கட்டும், இந்த ஆல்ரெடியாக இருக்கட்டும், எல்லா மீனவ சொந்தமான இடங்கள். இந்த சாந்தம் சர்ச்சு, இந்த சென்ட் பீச் எல்லாமே மீனவ சொந்த இடம். ஒவ்வொரு காலத்தில் பொய் சொல்லி ஏமாற்றி நம்முடைய நிலங்களை பறிக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம தலைமுறைக்கு வீடு இல்லை. இன்றைக்கி வீடு எப்படி கட்டி கொடுத்துறாங்க? வத்திப்பட்டி மாதிரி வீடு. நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரவுண்டாக வாழ்ந்தோம், 1.5 கிரவுண்டு வாழ்ந்தோம். நம்ம அப்பாவை தாத்தா எப்படி இருந்தாங்க? கல்யாணம் பண்ணாங்க, அவன் வீட்டில் இருந்து கல்யாணம் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை தியாகம் பண்ணோம். இந்த அரசுக்கு நம்ம நிலங்களை, இந்த பீச்சு அழகான பீச்சு கொடுத்தது இந்த மீன்காரன், நொச்சுக்குது மக்கள். இன்றைக்கி ஒவ்வொரு இடத்தையும் சர்ச்சாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்தை கொடுத்தது மீன்காரன். ஆனால் இந்த மீன்காரனுக்கு, இந்த நொச்சுக்குது மக்களுக்கு இன்றைக்கி பழிவாங்கப்பட்டது. இந்த ஆட்சியில் 78 ஆண்டு இந்த அரசு சுதந்திர இந்தியாவில் மீனவருக்கு எந்த நிலமும், எந்த நிதியும், எந்த உதவியும் செய்யப்படவில்லை. வெட்கக்கேடாக்குது. சுதந்திரம் அடைஞ்சு இந்த அரசு எந்த அரசு மீனவருக்கு நன்மை செய்யலை. நம்ம உழைக்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம கஷ்டப்பட்டு நம்முடைய முதலீடு தான், நம்மளோட உழைப்பு தான் முதலீடு. நான் ஒவ்வொருத்தரும் தன் வீட்டில் நகையை வச்சு வலையை வாங்குகிறோம், போட்டு வாங்குகிறோம். இன்னொரு வாழ்க்கை தரம் என்னாச்சு? ஆனால் நமக்கு எந்த வகையிலும் இந்த அரசு உதவி செய்யவில்லை. இவ்வளோ அழகான பீச்சு கொடுத்தோம், நம்ம திருப்பி நமக்கு கேட்கணும். ஏன்னா அரசு நம்மளுக்கு எந்த வகையிலும் பண்ணல. வடசென்னையில் பாருங்கள், வடசென்னையில் நீங்கள் இந்த ஹைகோர்ட் எதிர்க்கு இருந்த மீனவ கிராமங்கள், கலெக்டர் ஆஃபீஸ் இருந்தவங்க, துறைமுகம் எல்லாமே தூக்கின்னு போய் காசிமலையில் போட்டான். நீ காசிமலை துறைமுகம் பார்த்து நீ மக்கள் நெருக்கம் எப்படி இருக்குது? நீ மக்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க மக்கள்? இப்போ கண்ணிங்கனாங்க, நமக்கு கண்ணுக்கு எதுக்கு தெரியும் அங்கே எப்படி மக்கள் வாழ்கிறாங்க. அதுபோல் இன்றைக்கி பீச்சில், கடற்கரையில் 14 மாடி சொல்லி கட்டுறான். வெளியில்லாத மீனவர் இல்லாத எல்லாரையும் குடியமர்த்த இந்த அரசு தொடர்ந்து வேலை செய்கிறது. சுனாமியில் நிதி கூட பார்த்திங்கன்னா மீனவர் அல்லாத 2000க்கு மேற்பட்ட மீனவர்களை கண்ணகி நகரில் குடியமர்த்துறாங்க. நமக்கான எந்த திட்டமோ, எந்த நிவாரணமோ, எந்த உதவியும் செய்யலை. கட்டினது ஒரே இதுதான், இந்த வீடு தான். இந்த வீடு மீனவர்களுக்கு இன்று வேற கொடுக்காம ஏமாற்றி நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்த உடனே தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து 2 பில்டிங் கேட்டார். ஆனால் இன்றைக்கி எல்லா பில்டிங்கும் வெளியால் குடியமர்த்துறாங்க, மீனவர் அல்லாததில் குடியமர்த்துறாங்க. மீனவர்கள் வீடுனா உனக்கு கேள்வி.